ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷஹர் அண்ட் இஃப்தார் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஷஹருக்கு மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் செய்ய போகிறோம். 1 கிலோ சீரக சம்பா ரைஸும் 1 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். மட்டனை குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க சைடில். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டுடுங்க. 4 பெரிய சைஸ் வெங்காயம், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. 4 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதும் புதினாவை ஆட் பண்ணிவிட்டு புதினாவையும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. மட்டன் ஆட் பண்ணதும் பிரியாணி மசாலாவை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க குக்கரில் விசில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த சூப் இருக்கும். ஸோ அந்த தண்ணியுமே இதோட அளந்து விட்டுடுங்க. விட்டதும் 1க்கு 2ன்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ரைஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கான சீரக சம்பா ரைஸ் பிரியாணி ரெடி. இஃப்தாரோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாங்களா? இஃப்தாருக்கு மெதுவடை தான் செய்ய போகிறோம் சிம்பிளாக. ஸோ மெதுவடைக்கு உளுந்து, இதோட அம்மா கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணுவாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து மாவில் கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட வடையை நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். வடை சுட்டுக்கிட்டே இருக்கும் போது சைட் பை சைடு எல்லாம் மற்ற வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, ஜூஸ் போடுறது அதெல்லாமே செஞ்சாச்சு. ஸோ வடை ரெடி பண்ணும் போதே பொமோகிரானட் ஜூஸுமே ரெடி பண்ணிட்டோம். அதோட வடை மட்டும்தான் செய்யறதுனால கொஞ்சம் கடையிலேருந்து பஜ்ஜிலாம் வாங்கியாச்சு. ஸோ பஜ்ஜியோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஜூஸ், வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸு, நோம்பு கஞ்சி இதெல்லாம் வச்சு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு.